Namaste friends, welcome to VMT Vedasalai. Today we are going to start a topic on ஸ்ரீமத் கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி சில சென்டென்சஸ் நாம் ஹிந்தியில் பார்க்கலாம். அதன் மூலமாக நம்முடைய ஹிந்தி ஃப்ளூயன்சியை ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணலாம். कृष्ण जन्माष्टमी के बारे में वाक्य. கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கே பாரே மேம், கிருஷ்ணருடைய கேனா உடைய, பாரே மேம்னா பற்றி, வாக்கிய வரிகள். ஸ்ரீ கிருஷ்ண கே பாரே மே, ஜென்மாஷ்டமி கே பாரே மே வாக்கிய, கிருஷ்ணருடைய ஜென்ம தினத்தை பற்றின வாக்கியங்கள். जन्माष्टमी भगवान कृष्ण का जन्मदिन है. जन्माष्टमी भगवान कृष्ण का जन्मदिन है. जन्माष्टमी भगवान கிருஷ்ணருடைய, கிருஷ்ணகா அப்படின்னா பொசசிவ், கிருஷ்ணருடைய ஜென்மதின் ஹ, அவருடைய ஜென்மதினம். ஸ்ரீமத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஜென்மதினம். ஜென்மாஷ்டமி இஸ் லார்ட் கிருஷ்ணாஸ் பர்த்டே. ஜென்மாஷ்டமி இஸ் லார்ட் கிருஷ்ணாஸ் பர்த்டே. यह त्योहार हर साल श्रावण या भाद्रपद महीने में मनाया जाता है. यह त्योहार, இந்த விசேஷம், இந்த ஃபெஸ்டிவல், ஹர் சால், ஹர்னா ஒவ்வொரு, சால்னா வருடம், ஹர் சால் ஸ்ராவன் யா பாத்ரபத், ஸ்ராவன்னா ஆவணி மாதம், பாத்ரபத்னா புரட்டாசி மாதம். இந்த 2 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தில் கிருஷ்ண ஜெயந்தி வரும். மஹினே மே மனாயா ஜாத்தா ஹை. மஹினே மேம்னா இந்த மாதத்தில், மனாயா ஜாத்தா ஹை அப்படின்னா கொண்டாடப்படுகிறது. மனாயனா கொண்டாடுதல், ஜாத்தாகனா படிக்கிறது, கொண்டாடப்படுகிறது. ய தியோகார், இந்த திருவிழா, இந்த விசேஷம், ஹர் சால் ஒரு வருடமும், சிரவன் 6 பாத்ரபத் ஆவணி மாதம், 6 புரட்டாசி மாதத்தில், மஹினே மேம்னா மாதத்தில், மனாயா ஜாத்தாக கொண்டாடப்படுகிறது. தமிழில் நம்ம சித்திரை வைகாசின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹிந்திலையும் சான்ஸ்கிரிட்லையும் மாதத்தின் பெயர்கள் சைத்ர, வைசாக்கு, ஜேஷ்டு, அசாடு, சிரவன், பாத்ரபத்து, அஸ்வின், கார்த்திக்கு, மார்கசீசு, பூசு, மாகு, பால்குன், அந்த மாதிரி 12 மாதத்தின் பெயர்கள் ஹிந்திலையும் சான்ஸ்கிரிட்லையும் இருக்குது. நான் இதை ஒரு தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதத்தின் பெயர்கள் நம்ம கற்றுக்கும் போது நமக்கு ரொம்பவே பெருமையாகவும் இருக்கும். ஹிந்தி ஃப்ளூயன்சி ஈஸியாக நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். அகெயின் பார்க்கலாம். यह त्योहार हर साल श्रावण या भाद्रपद महीने में मनाया जाता है. यह त्योहार, இந்த திருவிழா, ஹர் சால் ஒரு வருடமும், ஸ்ராவன் யா பாத்ரபத் ஆவணி மாதம், 6 புரட்டாசி மாதம், ஆவணி 6 புரட்டாசி, மஹினே மேம்னா மாதத்தில், மனாயா ஜாத்தா ஹை கொண்டாடப்படுகிறது. This festival is celebrated every year in the month of Bhadrapad, like August or September. इस दिन लोग व्रत रखते हैं. On this day people fast. इस दिन, இந்த நாள், லோக் மக்கள், விரத், விரத்துனா விரதம், ரக்தே ஹேன் இருக்கின்றனர். ரக்தே அப்படின்னா அது ப்ளூரலை மென்ஷன் பண்ணுது. ஹேன் அப்படிங்கிறதுக்கும் ஃபைனலாக நிறைய பேர் நம்ம மீன் பண்ணுறோம் இல்லையா அந்த இடத்துல, அதனால் ஹேன் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறோம். इस दिन लोग व्रत रखते हैं. इस दिन लोग व्रत रखते हैं. இந்த நாள் மக்கள் விரதம் இருக்கின்றனர். घरों में कृष्णा जी का झूला सजाया जाता है. घरों में வீட்டில், घरों मेंனா வீட்டில், கிருஷ்ணஜி கா ஜூலா கிருஷ்ணருடைய, கிருஷ்ணஜினா கிருஷ்ணர், கானா உடைய, கிருஷ்ணஜி கா கிருஷ்ணஜியினுடைய, கிருஷ்ணருடைய, ஜூலா, ஜூலா அப்படின்னா அவருடைய ஊஞ்சல், அவர் ஆனந்தமாக ஊஞ்சல் ஆடுவார் இல்லையா, அந்த ஸ்விங், ஜூலா, சஜாயா ஜாத்தாஹ, சஜாயனா அலங்கரிக்க, ஜாத்தாகனா படுகிறது, சஜாயா ஜாத்தாக அலங்கரிக்கப்படுகிறது. கரோமே வீடுகளில், கிருஷ்ணஜி கா ஜூலா கிருஷ்ணருடைய ஊஞ்சல், சஜாயா அலங்கரிக்க, ஜாத்தாக படுகிறது, அலங்கரிக்கப்படுகிறது. घरों में कृष्ण जी का झूला सजाया जाता है. வீடுகளில் கிருஷ்ணருடைய ஊஞ்சல் அலங்கரிக்கப்படுகிறது. In homes Krishna swing is decorated. In homes Krishna swing is decorated. வீடுகளில் கிருஷ்ணருடைய ஊஞ்சல் அலங்கரிக்கப்படுகிறது.
मंदिरों में आधी रात को जन्मोत्सव मनाया जाता है. मंदिरों में கோவில்களில், மந்திரம் அப்படின்னா கோவில்கள், மேம்னா இல் கோவில்களில், ஆதி ராத்துக்கோ நடு இரவில், ஆதி ராத்துக்கோ நடு இரவில், நள்ளிரவில், ஜென்மோத்சவ் மனாயா ஜாத்தாக ஜென்மதினம் கொண்டாடப்படுகிறது. ஜென்மோத்சவ் அவர் பிறந்த அந்த நேரத்தில் மனாயா ஜாத்தாக கொண்டாடப்படுகிறது. மனாயனா கொண்டாட, ஜாத்தாகனா படுகிறது. மந்திரோமேம் கோவில்களில் ஆதி ராத்துக்கோ நள்ளிரவில் ஜென்மோத்சவ் மனாயா ஜாத்தாக ஜென்ம நேரத்தில் கொண்டாடப்படுகிறது. The birth celebration is held in temple at midnight. The birth celebration is held in temple at midnight. लोग भजन गाते हैं और आरती करते हैं. लोग மக்கள் பஜன் காத்தே हैं ஆனந்தமாக பாடல் பாடுவார்கள். और மற்றும் ஆரத்தி करते हैं கிருஷ்ணருக்கு ஆரத்தியும் செய்வார்கள். People sing devotional songs and perform ஆரத்தி. People sing devotional songs and perform ஆரத்தி. People தெய்வீகமான பாடல்களும் ஆரத்தியும் கிருஷ்ணருக்கு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. लोग भजन गाते हैं और आरती करते हैं. लोग भजन गाते हैं और आरती करते हैं. नेक्स्ट, माखन मिश्री का भोग लगाया जाता है. माखन मिश्री का भोग. மாக்கன் மிஸ்ரி அப்படின்னா வெண்ணெயால் செய்யப்பட்ட, பட்டரால் செய்யப்பட்ட சில உணவுகள் தயார் செய்யப்படுகிறது. மாக்கன் மிஸ்ரி அப்படின்னா வெண்ணெயால் செய்யப்பட்ட. மாக்கன்னா வெண்ணெய், மிஸ்ரினா இனிப்பு கலந்த, ஸ்வீட்டு கலந்த, போக், போகுனா உணவு, லகாயா ஜாத்தாக செய்யப்படுகிறது. அண்ட் ஆஃபரிங் ஆஃப் பட்டர் அண்ட் சுகர் கேண்டி இஸ் மேட். பிரசாதத்திற்காக மாக்கன் அண்டு மிஸ்ரியால் செய்யப்பட்ட உணவு தயார் செய்யப்படுகிறது. மாக்கன் மிஸ்ரி கா போக் லகாயா ஜாத்தாக. மாக்கன் மிஸ்ரி கா போக் லகாயா ஜாத்தாக. இந்த லகாயா அப்படிங்கிறது மல்டி சென்டென்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல லகாயா என்ன பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, போக் உணவு, லகாயா தயார், தயார், ஜாத்தாக செய்யப்படுகிறது, செய்யப்பட்டது, அந்த மாதிரி வரும். மாக்கன் மிஸ்ரி கா போக் லகாயா ஜாத்தாக. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்க போது. பகவான் ஸ்ரீமத் கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி சில கான்வர்சேஷன் ரிகார்டிங்காக சம் சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம். இந்த சென்டென்சஸ் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பர் பாட்சித். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பர் அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி, பாட்சித்னா உரையாடல். கான்வர்சேஷன் ஆன் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. கான்வர்சேஷன் ஆன் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. இதில் கேரக்டர் நேம்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கிர்தார் கேரக்டர்ஸ். கிர்தார் கேரக்டர்ஸ். பாப் டேடி, மா மதர், பேட்டா சன், பேட்டி டாட்டர். பேட்டி டாட்டர். பேட்டி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, மா ஜென்மாஷ்டமி கப்பு ஹை. மா ஜென்மாஷ்டமி கப்பு ஹை. கிருஷ்ணனுடைய ஜென்மாஷ்டமி எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. முझे कान्हाजी को सजाना है. நான் கான்ஹாஜியை டெக்கரேட் பண்ணணும். கான்ஹாஜினா நார்த்தனில் கிருஷ்ணரை டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மீன் வரும். முझे கான்ஹானா கிருஷ்ணருடைய அந்த வண்ணங்களை குறிக்கும். கருநீல வண்ணங்களை கொண்டவராக இருப்பார் இல்லையா பகவான் ஸ்ரீமத் கிருஷ்ணர். அப்போது அதை அவங்க மீன் பண்ணுறது தான் கான்ஹா அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆகும். மா, மானா மதர், பேட்டி சொல்கிறாங்க, மா அம்மா ஜென்மாஷ்டமி கப்பு ஹை. ஜென்மாஷ்டமி எப்போ, கப்புனா எப்பொழுது அப்படின்னு கேட்குறாங்க. முझे நான், கான்ஹாஜி கோ அப்படின்னா கிருஷ்ணரை, சஜானா ஹை நான் அலங்கரிக்கணும், டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மா வென் இஸ் ஜென்மாஷ்டமி? ஐ நீட் டு டெக்கரேட் கிருஷ்ணா. ஐ நீட் டு டெக்கரேட் கிருஷ்ணா. மதர் சொல்கிறாங்க, மானா மதர். அகலே ஹஃப்தே ஹே நெக்ஸ்ட் வீக்கு. அகலேனா நெக்ஸ்ட்டு, ஹஃப்தே ஹேனா வீக்கு அடுத்த வாரம். சலோ, சலோனா நம்ம இங்கிலீஷில் லெட்ஸ் கோ அந்த மாதிரி அனுமதி கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி ஹிந்தியில் சலோ ஓகே நாம்
எல்லாரும் போய் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மீன் வரும். சலோ ஹம் சப் நாம் அனைவரும், ஹம்னா நாம், சப் எல்லாரும், மில்கர் சேர்ந்து, தயாரி கர்த்தே ஹேன் ரெடி பண்ணலாம், தயார் செய்யலாம். அகலே ஹஃப்தே ஹேன் அடுத்த வாரம், சலோ ஹம் சப் மில்கர் தயாரி கர்த்தே ஹேன். நெக்ஸ்ட் வீக்கு கிருஷ்ண ஜெயந்தி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட்ஸ் நெக்ஸ்ட் வீக், கமான் லெட்ஸ் ஆல் ப்ரிப்பேர் டுகெதர், கமான் லெட்ஸ் ஆல் ப்ரிப்பேர் டுகெதர். பேட்டா, பேட்டானா சன், சன் சொல்கிறாங்க. ஹா ஓகே, और हम दही हांडी कब फोड़ेंगे. ஓகே இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம எப்போ தஹி ஹாண்டி உடைக்க போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. தஹி ஹாண்டினா நார்த்தனில் ஒரு பாட்டு ஃபுல்லாக, ஒரு பானை ஃபுல்லாக கேர்டு இருக்கும், அதை வந்து உடைப்பாங்க. அந்த ஃபெஸ்டிவலும் கிருஷ்ண ஜெயந்தி அப்போ நடக்கும். பேட்டா கேட்குறாங்க, பேட்டானா சன்னு கேட்குறாங்க. ஹா और हम दही हांडी कब फोड़ेंगे. ஆமாம் நம்ம அதோடு சேர்த்து வெண்ணெய் பானையும் உடைப்போமே, அது எப்போ செய்வோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஹா और हम दही हांडी, இந்த இடத்துல ஹா அவுர்னா ஆமாம் அந்த ஃபெஸ்டிவலோடு சேர்த்து நம்ம வெண்ணெய் பானையும் உடைப்போமே. ஹம் தஹி ஹாண்டினா வெண்ணெய் பானை, ஹா ஃபோடேங்கே கப்பு ஃபோடேங்கன்னா எப்போ உடைப்போம், கப்பு ஃபோடேங்கன்னா எப்போ நம்ம உடைப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் and when will we break the dahi handi. yes and when will we break the dahi handi. இதில் நம்ம உடைக்கிறது இந்த மாதிரி வெக்காபுலரிஸ்லாம் நம்ம இதில் நிறையா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபோடேங்கே இது மாதிரியான வார்த்தைகள்லாம் நமக்கு நம்ம ஓனாக பேசுகிறதுக்கான சில சென்டென்சஸ்க்கு இந்த வேர்டெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். हाँ और हम दही हांडी कब फोड़ेंगे. हाँ और हम दही हांडी कब फोड़ेंगे. yes and when will we break the dahi handi. बाप, இப்போ ஃபாதர் கேட்குறாங்க. बेटा दही हांडी तो मथुरा में फोड़ी जाती है. दही हांडी तो मथुरा में फोड़ी जाती है. दही हांडी அப்படின்னா வெண்ணெய் பானை, தோ மேலும், மதுரா மேம் மதுரால, மதுரா பீப்புள்னு சொல்லுவோம் இல்லையா, மதுரால ஃபோடி ஜாத்திகை உடைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹம் யஹா கர் மேம் கான்ஹா ஜி கே லியே போகு பனாயேங்கே ஒரு பஜன் காயேங்கே. ஹம் நாம யஹா இங்கே, கர் மேம் வீட்டில், ஹம் யஹா கர் மேம் நாம நம்முடைய வீட்டில் அப்படின்ற மாதிரி மீன் வரும். ஹம் யஹா கர் மேம் நாம நம்முடைய வீட்டில், கான்ஹா ஜிகோனா கிருஷ்ணருக்கு, கேலியேனா கிருஷ்ணருக்காக, போகு பனாயேங்கே, போகு பனாயேங்கே அப்படின்னா பிரசாதம் செய்யலாம். और பஜன் காயேங்கே, பஜன் காயேங்கன்னா நம்ம பாடல்களும் பாடலாம். போகு பனாயேங்கே பிரசாதம் செய்யலாம். और மேலும் பஜன் காயேங்கே பாடல்களும் பாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. दही हांडी तो मथुरा में फोड़ी जाती है. வெண்ணெய் பானை மதுராவில் உடைக்கப்படும். हम यहाँ घर में कान्हा जी के लिए भोग बनाएंगे और भजन गाएंगे. हम यहाँ घर में நாம நம்முடைய வீட்டிலேயே கான்ஹா ஜி கே லியே கிருஷ்ணருக்காக, போகு பனாயேங்கே உணவு செய்யலாம், பிரசாதம் செய்யலாம். और மேலும் பஜன் காயேங்கே பஜனும் பாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாதர். Dahi handi is done in Mathura. Here at home we will make offering for Krishna and sing. Dahi handi is done in Mathura. Here at home we will make offering for Krishna and sing. மதர் சொல்கிறாங்க. மானா மதர். பாப் சஹி ககு ரஹி ஹேன். ஃபாதர் கரெக்டாக தான் சொல்கிறாரு. பாப்னா ஃபாதர், சஹினா சரியாக, ககு ரஹி ஹேன் சரியாக சொல்கிறார். इस बार हम कान्हा जी के लिए नए कपड़े और मोर पंख भी लाएंगे. इस बार இந்த முறை हम நாம கான்ஹா ஜி கே லியே கிருஷ்ணருக்காக, கான்ஹா ஜினா கிருஷ்ணர், கே லியேனா காக, கிருஷ்ணருக்காக, நயே நயேனா புதிய, கப்படே ஆடை, और மேலும் மோர் பங்கு பி லாயேங்கே மயிலிறகும் லாயேங்கே வாங்கலாம். இந்த வருஷம் நம்ம கிருஷ்ணருக்காக புதிய ஆடையும் மயிலிறகுமே நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மதர். Daddy is right. This time we will also get new clothes and peacock feather for
கிருஷ்ணா. அப்பா சொல்கிறது கரெக்டு தான். இந்த டைம் நம்ம கிருஷ்ணருக்காக நியூ கிளாத்தும் அண்ட் பீகாக் ஃபெதர்ஸுமே வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மதர். बेटी இப்போ டாட்டர் கேட்குறாங்க, और हम उनका पालन भी सजाएंगे है ना. औरனா மேலும், அதோட சேர்த்து அப்படிங்கிற மாதிரி, மேலும் ஹம் உன்கா நாம், உன்கானா கிருஷ்ணருக்காக, பாலன்னா கிரேடில் தொட்டிலுமே நம்ம டெக்கரேட் பண்ணணும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க டாட்டர். நம்ம கிருஷ்ணருக்காக தொட்டிலுமே டெக்கரேட் பண்ணணுமே அப்படின்னு கேட்குறாங்க. और ஹம் உன்கா, இந்த இடத்துல உன்கா அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை தான் இந்த இடத்துல மீன் பண்ணுது. ஹம் உன்கா பாலன் பி சஜாயேங்கே, நம்ம ஸ்ரீகிருஷ்ணருக்கு தொட்டிலும் ரெடி பண்ணணுமே. பீனா தொட்டிலும், சஜாயேங்கன்னா ரெடி பண்ணணும். ஹேனா அப்படின்னா இல்லையா, நம்ம தொட்டிலும் ரெடி பண்ணணும்ல அப்படின்னு கேட்போம் நம்ம கேஷுவலாக பேசும்போது. அந்த கேஷுவல் டைலாக் தான் இது. और हम उनका पालन भी सजाएंगे है ना. और हम उनका पालन भी सजाएंगे है ना. நாம் அவருக்கு தொட்டிலுமே ரெடி பண்ணணும் இல்லையா, அலங்காரம் பண்ணணும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. and we will decorate his cradle to right. and we will decorate his cradle to right அப்படின்னு கேட்குறாங்க. மதர் சொல்கிறாங்க, बिल्कुलனா ஷியோர், கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்கிறாங்க. हम पालने को फूलों और रंग बिरंगी घंटियां से सजाएंगे. மதர் சொல்கிறாங்க, பில்குல் கண்டிப்பாக, ஹம் பால்னே கோ, ஹம்னா நாம, பால்னே கோ தொட்டிலை, ஊஞ்சலை, ஃபூலோனா பூக்கள், और மற்றும் மேலும், ரங்கு பிரிங்கி கண்டியோசே, ரங்கு பிரிங்கினா வண்ண வண்ணமான கலர்ஃபுல்லான, கண்டியோசே அப்படின்னா மணிகளால், வண்ண வண்ணமான கலர்ஃபுல்லான மணிகளால், சஜாயேங்கே அலங்கரிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. बिल्कुल हम पालने को फूलों और रंग बिरंगी घंटियों से सजाएंगे. हम पालने को फूलों और रंग बिरंगी घंटियों से सजाएंगे. நாம் தொட்டிலை பூக்கள் மற்றும் வண்ண வண்ணமான மணிகளால் அலங்கரிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. Of course, we will decorate the cradle with flowers and colorful bells. Of course, we will decorate the cradle with flowers and colorful bells. बेटा सन சொல்கிறாங்க, क्या इस बार भी पंचीरी और माखन मिश्री बनेंगे. मुझे वो बहुत पसंद है. सन கேட்குறாங்க, क्या इस बार भी पंजीरी और माखन मिश्री बनेंगे. எப்போவுமே கொஷின் கேட்குறதுக்கு முன்னாடி கொஷின் டேக் அப்ளை பண்ணணும். கியா அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு, இஸ் பார் இந்த முறை, இந்த தடவை, பி இந்த தடவையும், பஞ்சீரி அப்படின்னா கோதுமை, பசுனை, சக்கரை, இது எல்லாம் சேர்ந்த ஒரு இனிப்பு பண்டம், அதுதான் மென்ஷன் பண்ணுறாங்க. और மேலும் மாக்கன் மிஸ்ரினா வெண்ணெய் கலந்த சில இனிப்பு வகைகள், பனேங்கே செய்யலையா அப்படின்னு கேட்குறாங்க. முஜே வோ பகுத் பசந்து ஹை. முஜேனா எனக்கு, ஓனா அவைகள், பகுத் மிகவும், பசந்து ஹை பிடிக்கும். ஏன் இந்த தடவை கோதுமை பண்டம், அப்புறம் வெண்ணெயால் செய்யப்பட்ட சில இனிப்பு பண்டம் இதெல்லாம் செய்யலையா அப்படின்னு கேட்குறாங்க சன்னு. क्या इस बार भी पंजीरी और माखन मिश्री बनेंगे. मुझे वो बहुत पसंद है. क्या इस बार भी அப்படின்னா இந்த முறையும், பீனா இந்த முறையும், பஞ்சீரி और மாக்கன் மிஸ்ரி பனேங்கே வெண்ணெயால் செய்யப்பட்ட சில உணவுகளும் கோதுமை பண்டமும் செய்வீங்கள்ல அப்படின்னு கேட்குறாங்க. முஜே वो बहुत पसंद है, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. will we make panjiri and makan misri this time. will we make panjiri and makan misri this time. பாப் ஃபாதர் சொல்கிறாங்க, ஜரூர் பனேங்கே. ஹானா கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி, ஜரூர் பனேங்கே கண்டிப்பாக செய்யலாம், बनेंगेना செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. रात को 12 बजे जब कान्हा जी का जन्म होगा तब हम सब मिलकर भोग लगाएंगे. रात को நைட்டில், அது இரவில், 12 बजे
12 बजे அப்படின்னா 12 o'clock. जब कान्हा जी का जन्म होगा. जबனா அப்பொழுது कान्हा जी का அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணருடைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஜென்மம் நடக்கும். ஜென்ம ஹோகனா அப்பதான் அவர் பரப்பாரு. தப் அப்பொழுது ஹம் சப் நாம எல்லாரும், ஹம்னா நாம, சப்புனா எல்லாரும், மில்கர் சேர்ந்து போக் லகாயேங்கே உணவு செய்யலாம், பிரசாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜரூர் பனேங்கே கண்டிப்பாக செய்யலாம். ராத்துக்கு 12 பஜே ஜப் கான்ஹா ஜி கா ஜென்ம ஹோகா நைட்டு 12 மணிக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய ஜென்மம் பிறப்பு. தப் அப்பொழுது ஹம் சப் மில்கர் நம்ம எல்லாரும் சேர்ந்து போக லகாயேங்கே பிரசாதம் செய்யலாம், உணவு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் we will definitely make them at midnight when Krishna is born. We will all make the offering together. Yes, we will definitely make them at midnight when Krishna is born. We will all make the offering together. ஜரூர் பனேங்கே கண்டிப்பாக நம்ம செய்யலாம். நைட்டு 12 மணிக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவருடைய ஜென்மம் அப்போ தான் பிறப்பு நடக்கும். தப்பு அப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து உணவுகள் செய்யலாம், பிரசாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாதர். மதர் சொல்கிறாங்க, மா சப் மில்கர் ஹம் காம் கரேங்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யலாம். சப்பு மில்கர்னா, சப்புனா எல்லாரும், மில்கர்னா சேர்ந்து, காம் கரேங்கே வேலை செய்யலாம். तो मज़ा आएगा மேலும் ரொம்பவே சந்தோஷம் கிடைக்கும். மஸானா சந்தோஷம், ஆயேகனா கிடைக்கும், வரும், சந்தோஷம் வரும். ये त्योहार हम सबको एक साथ ले आता है. ये त्योहार இந்த ஃபெஸ்டிவல், இந்த விழா ஹம் சப்புக்கோ நாம் அனைவரையும், ஹம்னா நாம, சப்புக்கோ அனைவரையும், ஏக்கு சாத்து லே ஆத்தாக ஒன்றிணைக்கும், நாம் அனைவரையும் ஒற்றுமையாக வைக்கும். ஏக்கு சாத்துனா ஒற்றுமையாக, ஏக்குனா ஒவ்வொருத்தரும், சாத்துனா இணைந்து, அது ஒற்றுமையாக, லே ஆத்தாக ஒற்றுமையாக எடுத்து செல்லும், ஒற்றுமையாக வைக்கும் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். सब मिलकर काम करेंगे तो मज़ा आएगा நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வேலை செஞ்சேனோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ये त्योहार हम सबको एक साथ ले आता है. இந்த திருவிழா நம்ம அனைவரையும் ஒற்றுமையாக வைக்கும், இந்த விசேஷம் நம்ம அனைவரையும் ஒன்றாக வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. It will be fun if everyone works together. This festival brings all of us together. It will be fun if everyone works together. This festival brings all of us together. बेटी சொல்கிறாங்க, டாட்டர் சொல்கிறாங்க ஃபைனலாக, मुझे जन्माष्टमी बहुत पसंद है. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முஜே ஹானா ஆமாம், முஜே எனக்கு, ஜென்மாஷ்டமி, ஜென்மாஷ்டமினா இந்த இடத்துல கிருஷ்ண ஜெயந்தி, பகுத் பசந்த் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு, சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மீன் வரும். எஸ் ஐ லவ் ஜென்மாஷ்டமி, ஐ லவ் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷனை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்த இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் கைட் பண்ணுறேன். அண்ட் தென் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் ஹிந்தி பிரச்சார சபா ரிகார்டிங்காக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் கைட் பண்ணுறேன். ஹிந்தி பிரச்சார சபா நடத்துகிற 8 லெவலில் ஃபஸ்ட்டு 2 லெவல் கம்ப்ளீட் பண்ணாலே போதும், நம்ம ஈஸியாக நம்மளுடைய ஹிந்தி ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக பேசுகிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்டு எப்போவும் கேட்குற மாதிரி ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு தான், ஹிந்தி சென்டென்ஸை ஹிந்திலே ரீட் பண்ணுங்கள், அதுதான் ப்ராப்பர் மெத்தடிக்கலாக இருக்கும். இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது கரெக்டாக இருக்காது. ஜஸ்ட்டு ஸ்வேர் வியஞ்சன் பாரகட் இந்த 3ம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். வித்தின் 24 ஹவர்ஸில் நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஈஸியாக பேசேஜை ரீட் பண்ணலாம். இது மட்டும்தான் என்னோடய ரெக்வெஸ்ட்டு. இன்றைக்கி பார்த்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட், இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட நியூ அப்டேட்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் ரிசீவ் ஆகும். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.